ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி செய்கிறேன். இதுக்கு நல்லா அரிசி மாவு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவும் இடியாப்பம் செய்யறதுக்கு மாவு அரைக்குவோம்ல, அந்த மாதிரி மாவு. இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, கேபேஜு, கொஞ்சம் எள் எடுத்து வச்சுருக்கேன். பின்ன வந்து மல்லி செடி வச்சுருக்கேன். பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். வேண்டானக்க கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் ஒன்றா திருவி வச்சுட்டேன் நான். இஞ்சி, பச்சை மிளகா, வெள்ளரிக்காய் கூட போடலாம். பின்ன வந்து இந்த சோம்பு கீரை போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெறும் மல்லி செடி வச்சு, காய்ங்க பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன காய் வேணும்னாலும் எவ்வளோனாலும் போடலாம். கொஞ்சம் எள்ளும் எடுத்து வச்சுருக்கேன். எள், சீரகம், இதெல்லாமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சுடுறது தான் இங்கே வந்து அக்கி ரொட்டி. ரொம்ப ஃபேமஸான அக்கி ரொட்டி இது. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னுட்டுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த அரிசி ரொட்டிக்கு உண்டான அந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறி வந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் பிசைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம தட்டி சுட்டுக்கிட வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரொட்டி தட்டி போட்டாச்சு. இது வாழை இலை மேலே வச்சு தட்டலாம். இல்லைனாக்கா ஒரு எண்ணெய் கவர் எதனா இருந்துச்சுனாலும் அது மேலே வச்சு தட்டிக்கலாம். உங்களால் எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டிக்கங்க. பின்ன காய்ங்கள்லாம் நல்லா பொடியாக அரைஞ்சிக்கிட்டோம்னா நல்லது. இதில் வந்து கேரட்டு, பின்ன வந்து கேபேஜு, மெயினாக வெள்ளரிக்காய், கொஞ்சம் வெங்காயம் எல்லாமே ரொம்ப பொடியாக அரைஞ்சி போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் சீரகம், இஞ்சி, மல்லி செடி, எள் எல்லாம் போட்டு பிசைஞ்சு, உப்பு போட்டு பிசைஞ்சு சுட்டுன்னு இருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. சடனாக உடனே செஞ்சு முடிச்சிடலாம். 10 மினிட்ஸில் ஆகிடும். நல்லா அருமையாக வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்து சுடலாம். இதுக்கு தொட்டுக்கிறது கூட நம்மளுக்கு எதுவும் தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஒரு கார சட்னி, அரை தேங்காய் சட்னி, இல்லை ஊறுகாய் கூட வச்சுன்னு சாப்பிட்றலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அக்கி ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. அரிசி ரொட்டி இது டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சி அவங்க சாப்பிடுவாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து இதில் சட்னி ஏதாவது வச்சுக்கலாம், ஊறுகாய் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நெய் விட்டு சுட்டிங்கன்னாக்கா போதும். இங்கே ஸ்டவ் ஆன அளவுக்கு ஸ்லிம்மிலேயே சுடணும். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம் வச்சு சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹெல்த்தியான டிஷ்ஷு. ப்ளீஸ் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஆல் டு ஆல் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.